السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا مولانا محمدا عبده ورسوله. أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم وفي القرآن المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم النبي أولى بالمؤمنين من أنفسهم صدق الله العلي العظيم. وقال نبينا محمد صلى الله عليه وسلم فوالذي نفسي بيده لا يؤمن أحدكم حتى أكون أحب إليه من والده وولده صدق رسول الله صلى الله عليه وسلم. எல்லாம் வல்ல அல்லாஹுவின் ரஹமத்தும் மகஃபிரத்தும் நம் அனைவர் மீதும் வந்து சேரட்டுமாக. நாம் வாழும் காலமெல்லாம் அல்லாஹுக்கும் அல்லாஹுடைய தூதர் இறுதி தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் முழுமையாக கட்டுப்பட்டு வாழ வேண்டும், ஈமானோடும் இறை அச்சத்தோடும் வாழ வேண்டும் என்று ஆரம்பமாக எனக்கும் உங்களுக்கும் வசியத்து செய்கின்றேன். கண்ணியத்திற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, மிக சிறந்த ஒரு மஜ்லிஸ் தமிழக முஸ்லிம் ஜமாஅத் சார்பாக நடத்தப்படுகின்ற சுன்னத்துல் ஜமாஅத் கொள்கை விளக்க முழக்க மாநாட்டிலே தமிழகத்தினுடைய இந்தியாவின் கிராண்ட் முஃப்தி சுல்தானுல் உலமா ஏபி ஹதரத் கிபிலா அவர்களும், நமது தமிழ்நாட்டினுடைய அரசு தலைமை காசி டாக்டர் சலாஹுத்தீன் முகமது அய்யூப் ஹதரத் கிபிலா அவர்களும், பெரும்பெரும் தங்கல்மார்களும் உலமா பெருமக்களும் சமுதாய புரவலர்களும் அரசியல் தலைவர்களும் கலந்து கொண்ட இந்த மேடையில் சுன்னத் ஜமாத்தினுடைய கொள்கையின் மிக முக்கியமான ஒரு பகுதியை இங்கே எடுத்துரைப்பதற்கு வாய்ப்பை தந்த தமிழக முஸ்லிம் ஜமாஅத் நிர்வாக பெருமக்களுக்கு உலமா பெருமக்களுக்கு ஆரம்பமாக எனது நன்றியை தெரியப்படுத்திக் கொள்கின்றேன். ஜஸாக்குமுல்லாஹு கைரன் கசீரன் ஃபித்தாரே. கண்ணியத்திற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, சுன்னத் ஜமாஅத் கொள்கை முழக்க இந்த மாநாடு, இந்த கொள்கையின் உயிர் மூச்சாக இருப்பது, அஹ்லு சுன்னத் வல் ஜமாஅத் என்கிற கொள்கையின் உயிர் மூச்சாக இருப்பது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நாம் உயிருக்கு மேலாக நேசிப்பது. உயிருக்கு மேலாக நேசித்தால்தான் அஹ்லு சுன்னத் வல் ஜமாஅத் கொள்கையில் நாம் மூச்சாக இருக்கிறோம் என்பதனுடைய அடையாளம். ஒரு காலம் இருந்தது, மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெயரை கேட்டாலே ஆனந்தம் அடைகிற ஒரு காலம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நேசிப்பதற்காக வேண்டி உயிரை அர்ப்பணிப்பதற்காக இருந்த காலம். இன்று ஒரு சமூகத்தை ஒரு கூட்டம் உருவாக்கி இருக்கிறது. இது போன்ற காலங்களிலே இந்த கொள்கை முழக்க மாநாடு என்பது மிக மிக அவசியம் என்பதை கருத்தில் கொள்வதற்காக நான் சொல்கின்றேன். இது ஏதோ காதில் கேட்டது, யாரோ சொன்னது அல்ல, நேரில் கண்டது, நேரில் பேசியது. மாநபி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எப்படி நேசிக்க வேண்டும்? உயிருக்கு மேலாக. அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், அன்-நபிய்யு அவுலா பில் முஃமினீன மின் அன்ஃபுஸிஹிம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூமின்களுக்கு உயிருக்கு மேலானவர்கள். அல்லாஹ் சொல்றானே இல்லையா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், வல்லதி நஃப்ஸி பியதிஹி லா யுமினு அஹதுக்கும் ஹத்தா அகூன அஹப்ப இலைஹி மின் வாலிதிஹி. மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்வாங்க, என் உயிர் யாருடைய ஆதிக்கத்தில் இருக்கிறதோ அந்த அல்லாஹ் மீது சத்தியமிட்டு சொல்கின்றேன், உங்கள் பெற்றோரை விட பிள்ளையை விட நீங்கள் என்னை நேசிக்கவில்லை என்றால் மூமின் இல்லை. அப்ப பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நேசிக்கவில்லை என்றால், மூமின் இல்லை என்றால், ஈமானுடைய உயிர் மூச்சு எது? அஹ்லு சுன்னத் வல் ஜமாஅத்துடைய கொள்கையினுடைய உயிர் மூச்சு எது? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுத் தருகிறார்கள். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனிலே குறிப்பிட்டான், மிக தெளிவாக குறிப்பிடுகின்றான், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஒருவன் நேசிக்கவில்லை என்றால் அவன் அல்லாஹ்வினுடைய அதாபுக்கு ஆளானவன். குல் இன் கான ஆபாஉக்கும் வ அப்னாஉக்கும் வ இஹ்வானுக்கும் வ அஸ்வாஜுக்கும் வ அஷீரத்துக்கும் வ அம்வாலுன் இக்தரஃப்துமூஹா வ திஜாரத்துன் தக்ஷௌன கஸாதஹா வ மசாகினு தரலௌனஹா அஹப்ப இலைக்கும் மினல்லாஹி வ ரசூலிஹி வ ஜிஹாதின் ஃபீ சபீலிஹி ஃபதரப்பஸு ஹத்தா யஅதி அல்லாஹு பி அம்ரிஹி வல்லாஹு லா யஹ்தில் கௌமல் ஃபாசிகீன். எவ்வளவு தெளிவாக இறைவன் சொல்கின்றான். நபியை பார்த்து சொல்கிறான் அல்லாஹ், மூமின்களுக்கு நீங்கள் சொல்லுங்கள்,
உங்கள் பெற்றோர்கள், உங்கள் பிள்ளைகள், உங்கள் மனைவிகள், உங்கள் குடும்பங்கள், உங்களுடைய சகோதரர்கள், நீங்கள் சேர்த்து சம்பாதித்த உங்களுடைய சொத்துக்கள், நீங்கள் ஆசை ஆசையாக கட்டிய உங்கள் மாளிகைகள், நீங்கள் இழப்பை அஞ்சுகின்ற, நஷ்டத்தை அஞ்சுகின்ற உங்கள் வியாபாரங்கள், இவை அனைத்தும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை விடவும் அல்லாஹ்வை விடவும் உங்களுக்கு பிரியமானதாக இருந்தால் இறைவனின் அதாபை எதிர்பாருங்கள். இறைவனின் அதாபை எதிர்பாருங்கள். அல்லாஹ் தஆலா இது போன்ற கேடுகட்ட கூட்டத்திற்கு ஹிதாயத்தில் சேர்க்க மாட்டான் என்று இறைவன் அந்த வசனத்தை முடிக்கின்றான். அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மனைவி மக்களை விட அதிகமாக, சொத்துக்களை விட அதிகமாக, உறவுகளை விட அதிகமாக, பெற்றோர்களை விட அதிகமாக, உலகில் உள்ள அனைத்தையும் விட அதிகமாக, ஏன் உயிருக்கு மேலாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நேசிக்கவில்லை என்றால் அல்லாஹ்வினுடைய அதாபுக்கு ஆளானவன், அவன் வழிகேடன், அவன் ஃபாசிக், அவன் ஹிதாயத்திற்கு தகுதி அற்றவன் என்பதை அல்லாஹ் குர்ஆனில் குறிப்பிடுகின்றான். அந்த ஈமானுடைய ரூஹ் எது? ஈமானுக்கு எது ரூஹ், உயிர் என்றால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நேசிப்பதுதான். கண்ணியத்திற்குரியவர்களே, இன்றைய எப்படிப்பட்ட சமூகத்தை உருவாக்கி இருக்கிறாங்க? எப்படி உருவாக்கி இருக்கிறாங்க? நபியை நேசிக்க வேண்டும், நபியினுடைய சுன்னாதான், அதைத்தான் நாங்கள் பின்பற்றுகிறோம், குர்ஆன் ஹதீஸ் அதைத்தான் நாங்கள் சொல்கிறோம் என்று குர்ஆன் ஹதீஸ் என்கிற பெயரில், குர்ஆன் ஹதீஸ் என்கிற போர்வையில் மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கான மரியாதையை, அவர்களுக்கான அந்தஸ்தை, அவர்களுக்கான அல்லாஹ்வால் வழங்கப்பட்ட எல்லா வகையான உயர்வையும் சிதைக்கின்ற ஒரு சமூகத்தை நாம் பார்க்கின்றோம். நான் விளையாட்டுக்கு சொல்லல, சொல்வதற்கு பயம் இருந்தாலும் எப்படிப்பட்ட சமூகத்தை என்று உருவாக்கி இருக்காங்க என்பதற்காக வேண்டி நான் ஹிகாயத்து செய்கின்றேன். வழிகேடர்கள் சொன்ன வார்த்தையை உங்களுக்கு எடுத்துரைக்கின்றேன். என்ன சொல்கிறார்கள் தெரியுமா? உயிருக்கு மேலாக நேசிக்கின்ற பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்களை மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்களாக இருந்தாலும் அவர் பாவிதான் இன்னைக்கு சொல்றானோ. இது ஒரு மூமினுடைய இதயம் ஏத்துக்குமா? இத்தகைய இதயத்தில் ஈமான் இருக்குமா? முதல்ல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்நிய பெண்ணை பார்த்தார்கள், அப்பொழுது அவருடைய உள்ளம் சஞ்சலம் அடைந்தது இன்னைக்கு சொல்கிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வெளியே செல்கிறார்கள், ஒரு அந்நிய பெண்ணை பார்க்கிறார்கள், தவறான கண்ணோட்டத்தில் பெருமானார் பார்த்தார்கள் என்று ஒரு கூட்டம் சொல்கிறது. நான் பொய்க்கு சொல்லல, வீடியோ ஆதாரத்தை கையில் வைத்துக் கொண்டு பேசுகின்றேன். மாநபி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய கண்கள் விபச்சாரம் செய்தது என்று பதிவு செய்கின்றார்கள். ஏற்றுக்கொள்ள முடியுமா? ஒரு மூமினால் இதை ஏற்றுக்கொள்ள முடியுமா? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எவ்வளவு தூய்மையானவர்கள்! உலகத்திலே அல்லாஹ்வினுடைய படைப்புகளிலேயே மிக 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 தூய்மையானவர்கள் என்று நாம் அடையாளம் காட்டுவதாக இருந்தால் யாரை காட்ட முடியும்? இந்த உலகத்திலே முழுக்க முழுக்க பின்பற்றப்படுவதற்கு தகுதியானவர்கள் என்றால் நாம் யாரை அடையாளம் காட்டுவோம்? சிறு குழந்தையாக இருக்கட்டும், வாலிபராக இருக்கட்டும், வயோதிகராக இருக்கட்டும், பெற்றோராக இருக்கட்டும், கணவனாக இருக்கட்டும், எல்லா துறையிலும் ஒருவரை நாம் முன்மாதிரியாக சொல்வதாக இருந்தால் யாரை சொல்வோம்? அந்த பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இன்று எவ்வளவு கொச்சை, இதுக்கு மேல கொச்சைப்படுத்த முடியுமா? கேவலப்படுத்த முடியுமா? இது ஈமானா கேட்கிறேன், இது ஈமானா? இப்படி ஒரு சமூகம் அல்லாஹ்வுடைய தூதர் என்ற பெயர் அல்ல, அல்லாஹ்வுடைய தூதருக்கு கொடுக்கிற மரியாதை கொடுத்து விட்டு அல்லாஹ்வுடைய தூதர் என்று சொன்னால்தான் அது ஈமான். எனக்கு முன்னாடி பேசினாங்க, பல பேர் பேசினாங்க, அமைச்சர்கள் பேசினாங்க, தொப்பி போட்டா திட்டுறான்னு சொல்றாங்க. தொப்பி போட்டா திட்டுறது இல்ல, எங்கள் உயிரிலும் மேலாக நேசிக்கின்ற பெருமானாரை புகழ்ந்தாலே திட்டுறாங்க. உண்டா இல்லையா? நம் உயிருக்கு மேலாக நேசிக்கின்ற மாநபி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புகழ்ந்தால் ஒருவன் இகழுகிறான் என்றால் அவன் மூமினாக இருக்க முடியுமா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலகட்டத்திலே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி காலகட்டத்திலே, இன்னைக்கு நேத்து கிடையாது, நபி காலத்திலும் திட்டியவர்கள் உண்டு நபி அவர்களை. அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி என்ன பண்ணாங்க? புகழும் சமூகத்தை உருவாக்கினார்கள், தன்னை புகழ்ந்து பாடக்கூடிய சமூகத்தை உருவாக்கினார்கள். அதற்கு மரணாடி அதுதான். ஏன்னா நபியை புகழ்ந்த ஒருத்தருக்கு பிடிக்கலங்க, அதுக்காண்டி திட்டுறான். இப்ப நம்ம யாரை உருவாக்கணும்? நபியை புகழ்கிற சமூகத்தை உருவாக்கணும். உருவாக்கிட்ட போது எதிரி தானே அழிஞ்சிருவான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹஸ்ஸான் இப்னு சாபித் ரலியல்லாஹு அன்ஹு அழைக்கிறார்கள், அழைத்து முன்னால் நிறுத்துகிறார்கள். எதிரிகள் இகழ்கிறார்கள், நீங்கள் பாடுகிறாங்க. எதிரிகள் என்ன இகழ்கிறார்கள், நீங்கள் பாடுகிறாங்க. ஹஸ்ஸான் இப்னு சாபித் ரலியல்லாஹு அன்ஹு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்னிலையில் நின்று கொண்டு ஹஜௌத முஹம்மதன் ஃபஅஜபத அன்ஹு வ இன்தல்லாஹி ஃபீ தாக்கல் ஜஸா ஹஜௌத முஹம்மதன் பர்ரன் ஹனீஃபா ரசூலுல்லாஹி ஷீமத்துல் வஃபா ஃபஇன்ன அபி வ வாலிதஹு வ இர்தி லிஇர்தி முஹம்மதின் மின்கும் விகா ஃபமன் யஹ்ஜு ரசூலுல்லாஹி மின்கும் வ யம்தஹு வ யன்சுருஹு சபா. யார் பாடுகிறார்? ஹஸ்ஸான் இப்னு சாபித் ரலியல்லாஹு அன்ஹு. நீங்கள் பெருமானாரை இகழ்கிறீர்களா?
நீங்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திட்டுகிறீர்களா? நீ திட்டு, நபி அவர்கள் பதில் கொடுக்க தேவையில்லை. அவர்களுக்கு பகரமாக நான் அவர்களை புகழ்ந்து கைவாடுகிறேன். நான் அவர்களை புகழ்ந்து கைவாடுகிறேன். வஇந்தல்லாஹி ஃபீ தாக்கல் ஜஸா, அதற்காக அல்லாஹ்விடத்தில் எனக்கு மகத்தான கூலி கிடைக்கும். ஹஜௌத முஹம்மதம் பர்ரன் ஹனீஃபா, ஹஜௌத முஹம்மதம் பர்ரன் ஹனீஃபா, சத்தியத்தில் நிலைத்திருக்கின்ற, நேர்மையில் நிலைத்திருக்கின்ற எங்கள் புகழுக்குரியவர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இகழ்கிறாயா? ரசூலுல்லாஹி ஷீமத்துல் அல் வஃபா, அல்லாஹ்வின் தூதராகிய அடையாளமே வாக்குறுதியை நிறைவேற்றக்கூடியவராக இருக்கக்கூடிய எங்கள் தூதரை நீ இகழ்கிறாயா? فإن أبي ووالده وعرضي لعرض محمد منكم وقا, என் தந்தை என் தந்தை என் மானம் இவை அனைத்தும் எங்கள் தூதரை பாதுகாப்பதற்காக, எங்கள் தூதரின் மானத்தை பாதுகாப்பதற்காக கேடயமாக கொடுப்போம், உயிரை கொடுப்போம். அதை தாண்டி மானத்தையும் கொடுப்போம். மானத்தை இழப்பமா? யாராவது மானத்தை இழப்பார்களா? அங்கே சஹாபாக்கள் சொல்கிறார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்னிலையில் நின்று சொல்கிறார்கள், நபி அவர்களே உங்களுக்காக எங்கள் உயிரை கொடுப்போம், நபி அவர்களே உங்களுக்காக என் தந்தையை கொடுப்போம், நபி அவர்களே உங்களுக்காக என் பாட்டனாரை கொடுப்போம், நபி அவர்களே உங்கள் மானத்தை காப்பதற்கு எங்கள் மானத்தையும் இழக்க தயார், உங்கள் மானத்தை காப்பதற்கு எங்கள் மானத்தை இழக்க தயார். ஃபமை யஹ்ஜு ரசூலுல்லாஹி மின்கும், அல்லாஹ்வின் தூதர்களை பார்த்து சொல்கிறார்கள், மாநபி அவர்களே உங்களை எவன் திட்டுகிறானோ, உங்களை எவன் இகழ்கிறானோ அவனும் நாங்க உங்களை புகழ்றோம், இந்த ரெண்டு பேரும் சமமாகுவோமா? ரசூலுல்லாஹி மின்கும், திட்டக்கூடிய கூட்டத்தை கேட்கிறார்கள், உங்களில் யார் பெருமானாரை இகழ்கிறார்களோ அவர்களும், எங்களில் யார் மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புகழ்கிறார்களோ அவர்களும் இருவரும் சமமாகுவார்களா? ஒருபோதும் சமமாக மாட்டார்கள். இங்க நபி யாரை உருவாக்குனாங்க? முஸ்லிமிலே பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். இங்க நபி யாரை உருவாக்குறாங்க? நபி அவர்களை புகழும் சமூகத்தை, நபி அவர்களை புகழும் சமூகத்தை. அந்த நபியினுடைய அந்த பிரியம் தான், அந்த புகழ் தான் நம்மளுடைய ஈமானுக்கு ரூஹு, நம்ம ஈமானுக்கு உயிர். நம்ம மூமினா இருக்கணும் அப்படின்னு சொன்னா, நம்ம இதயம் ஒளியாக இருக்கணும் சொன்னா, இந்த உள்ளத்துல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நேசம் இருக்கணும். அது வேஷமா இருக்கக்கூடாது. இன்னைக்கு இந்த ஷைத்தான்கள் வேஷம் போடுறானோ, எதுக்கு எடுத்தாலும் நான் என்ன கேட்கறது தெரியுமா? எனக்கு என்ன ஆச்சரியம்னா, ஒரு சின்ன செய்தி முடிச்சிடுறாரு. எனக்கு என்ன ஆச்சரியம்னா, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள நம்ம நேசிக்கிறோமா இல்லையா? அதுக்காக புகழ்றமா இல்லையா? இதுக்கு ஆதாரம் இருக்காடே. நபியை புகழ்வதற்கு ஆதாரம் கேட்பாங்களா எவனாவது? அறிவு வேண்டாமா கேட்கிறேன். பெருமானாரை புகழ்வதற்கு, அதற்காக மேடை போடுவதற்கு, அதற்காக ஒன்று கூடுவதற்கு இதுக்கு என்னடா ஆதாரம்? அன்புக்கு என்ன எல்லைன்னு கேட்கிறேன். அன்புக்கு எல்லை உண்டா? எல்லை உண்டா? அதுக்கு ஆதாரத்தை நான் பின்பற்றணுமா? அப்படி ஆதாரத்தை அந்த அன்பரை வெளிப்படுத்தணுமா? அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு, அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு வஃபாத் ஆகின்ற நேரத்தில் தங்களுடைய மாணவரை கூப்பிட்டு சொல்றாங்க, தங்களுடைய மாணவர் சாபித்து கூப்பிட்டு சொல்றாங்க, என் அருமை மாணவரே, ஹாதிஹி ஷஅரத்தும் மின் ஷஅரி ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இதோ என் கையில் பெருமானாருடைய முடி இருக்கிறது, என் மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முடி இருக்கிறது. ஃபலஹா தஹத லிசானி, நான் மரணித்து விட்டால் என் நாவுக்கு அடியில் இந்த முடியை நீ வை, நான் மரணித்து விட்டால் என் நாவின் அடியில் இந்த முடியில் வை, என்னை அப்படித்தான் அடக்கம் செய்ய வேண்டும். சாபித்து சொல்கிறார், ஃபவலஅதுஹா தஹத லிசானிஹி, அவர் மரணித்த பொழுது நாக்குக்கு அடியில் முடியை வைத்தோம். ஃபதுஃபின வஹிய தஹத லிசானிஹி, நாவிற்கு அடியில் பெருமானாரின் முடி இருந்த நிலையில் தான் அவர் அடக்கம் செய்யப்பட்டார். இது நபி சொல்லிட்டு போனாங்களா? நீங்க இறக்கும் போது என் நாக்கு அடியில் முடிய வைங்கண்டு. இது அன்புங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்பை வெளிப்படுத்துவதற்கு ஆதாரம் தேடக்கூடாது. அன்புக்கு என்ன ஆதாரம்? அன்புக்கு என்ன ஒரு இது சின்ன தகவல் நான் சொல்றேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய, அதாவது உமர் அலிலாவுடைய வம்சத்தில் வந்தவங்க உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹ்மத்துல்லாஹ், எல்லாத்துக்கும் தெரியும். உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹ்மத்துல்லாஹ் என்ன சொல்லுவாங்க அப்படின்னு சொன்னா, ஸல்லல்லாஹுடைய முடி, ஸல்லல்லாஹுடைய நகங்கள் இதெல்லாம் சேகரித்து வச்சிருந்தாங்க. வஃபாத் ஆகும்போது சொல்றாங்க, ஃபஹுது அஷ்ஷஅர வல் அல்ஃபார், என் அருமை மாணவர்களே, பிள்ளைகளே, நான் மரணித்து விட்டால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த முடியையும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நகங்களை நீங்கள் எடுக்க வேண்டும். சும்ம ஜஅலுஹு ஃபீ கஃபனி, என் கஃன் ஆடையில் அதை நீங்கள் வைக்க வேண்டும். அப்படித்தான் என்னை அடக்கம் செய்ய வேண்டும். அடக்கினார்கள் அப்படித்தான் உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹ்மத்துல்லாஹி அவர்களை. வரலாற்றில் பதிவாகி இருக்கின்றது. எவ்வளவு அழகான அன்புங்க இது. இது நபி சொல்லிட்டு போனாங்களா? என் நகத்தை உங்க கஃன்ல வைங்க சொல்லிட்டு போனாங்களா? அன்புக்கு எல்லை கிடையாது, அன்புக்கு எல்லை கிடையாது. அதுக்கு ஆதாரம் கேட்கக்கூடாது. முட்டாளுங்கிற இஸ்லாமிய வரலாறை பாருங்கள், சஹாபாக்கள் செய்த வரலாறை பாருங்கள், தாபீன்கள் செய்ததை பாருங்கள். ஏன் இதற்கு மேல் ஒன்றை சொல்கிறேன். அஹ்மத் இப்னு ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹ், எனக்கு முன்பு சொல்லப்பட்டது, கடைசி காலகட்டத்திலே எங்க அடைக்கப்பட்டிருந்தாங்க? சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டிருக்கின்ற பொழுது ஒரு குடும்பத்தார் மூலமாக அஹ்மத் ரஹ்மத்துல்லாஹ் அவர்களுக்கு 3 முடி, நபி ஸல்லல்லாஹு அலைஹி முடி வழங்கப்படுது. எத்தனை முடி? நபி ஸல்லல்லாஹு அலைஹி முடி 3 முடிகள் வழங்கப்படுகிறது. அந்த 3 முடிகளை அவங்க பத்திரமா பாதுகாக்கிறாங்க.
இது எவ்வளோ அன்புங்க. ஒரு முடியை பாதுகாக்கிறதுல சஹாபாக்கள், தாபீன்கள், இமாம்கள் அந்த முடியை பாதுகாத்து அவங்க வஃபாத்தா போகிற நேரத்தில் அவங்க சொன்னாங்களாம், என்கிட்ட 3 முடி இருக்கின்றது, அலா குல்லி ஐனின் ஷாயரா, என்னுடைய 2 கண்களில் 2 முடி வச்சிருங்க, இங்கே ஒரு முடி, இங்கே ஒரு முடி. ஓ ஷாரத்து நலா லிசானிஹி, என்னுடைய நாவில் ஒரு முடியை வைங்க, மொத்தம் 3 முடி. என் 2 கண்களில் பெருமானாரின் முடி இருக்க வேண்டும், எனது நாவில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முடி இருக்க வேண்டும், அதே நிலையில் தான் என்னை அடக்கம் செய்ய வேண்டும். அஹ்மத் இப்னு ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அடக்கம் செய்யப்படுகிறார்கள். ஃபஃபுஇல ذلك பிஹி இந்த மௌத்திஹி, அவர் மௌத்தா போகும்போது அதை செய்யப்பட்டுச்சு. ஒரு தகவல், எவ்வளவு பெரிய இமாம்கள், முஹத்திஸீன்கள், நபி அவர்கள் மீது கொண்ட காதலை பாருங்கள், அன்பை பாருங்கள், நேசத்தை. அந்த அன்பு இல்லைன்னா அவன் மூமினே இல்லை. அதுக்கு மேலே என்ன வந்துட்டு அந்த ஜமாத்து இந்த ஜமாத்து, நான் சொர்க்கத்துக்கு போகிற கூட்டம், நாங்கள் தான் சொர்க்கத்துக்கு கூட்டு போவோம், எங்களை பின்பற்றாத சொர்க்கம் சொன்னால் அது பொய், அது போலி, அது தஜ்ஜாலிய வாதம். நீங்கள் இந்த ஈமானை விட்டு போட்டு, இந்த கொள்கையை விட்டு போட்டு, இந்த அக்கீதாவை விட்டு போட்டு இந்த மாதிரி ஷைத்தான் பின்னாடி போனால் அது தஜ்ஜாலிய வாதம், நரகத்தை தான் விழணும். அஹ்மத் இப்னு, அதாவது சஹல் இப்னு அப்துல்லா துஸ்தரி ரஹமத்துல்லா, சஹல் இப்னு அப்துல்லா துஸ்தரி ரஹமத்துல்லா என்கிற மேதை, மாபெரும் மேதை, இமாம் அபூதாவுத் ரஹமத்துல்லா அவங்களை சந்திக்க வராங்க. இமாம் அபூதாவுத் ரஹமத்துல்லாவை சந்திக்க வந்துட்டு அவங்களை சந்திக்க வாய்ப்பு கேட்குறாங்க. இமாம் அபூதாவுத் ரஹமத்துல்லா வாய்ப்பு கொடுக்குறாங்க, உள்ளே வாங்கன்ட்டு. உள்ளே போன உடனே சஹல் இப்னு அப்துல்லா துஸ்தரி ரஹமத்துல்லா கேட்குறாங்க, அருமை இமாம் அவர்களே, நான் ஒரு விஷயம் கேட்பேன், எனக்கு செய்வீர்களா? அப்போ அபூதாவுத் ரஹமத்துல்லா சொல்கிறாங்க, முடிஞ்சா செய்கிறேனே. இல்லை உங்களால் முடியும், அப்போ சொல்லுங்க. உடனே சஹல் இப்னு அப்துல்லா துஸ்தரி ரஹமத்துல்லாஹி அலைஹி சொல்கிறாங்க, அஹ்ரிஜ் லிசானக யா இமாம், அஹ்ரிஜ் லிசானக அல்லதி துஹத்திஸு பிஹி அஹாதீஸ் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எந்த நாவை கொண்டு நீங்கள் பெருமானாரின் ஹதீஸ்களை அறிவிக்கிறீர்களோ அந்த முபாரக்கான, அந்த பொன்னான நாவை வெளியே நீட்டுங்களே. எந்த நாவு மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய ஹதீஸ்களை, பொன் மொழிகளை அறிவிக்கிறதோ அந்த பொன்னான நாவை தாங்கள் வெளியே நீட்டுங்கள். ஹத்தா உகப்பிலஹு, அந்த நாவை நான் முத்தமிட வேண்டும். இது சாதாரண நாவு கிடையாது, மாநபி அவர்களின் பொன் மொழிகளை அறிவிக்கின்ற நாவு. இந்த நாவுக்கே ஒரு மரியாதை. எனவே அந்த நாவை நான் முத்தமிட வேண்டும், எனக்காக அனுமதி தாருங்கள் என்று சஹல் இப்னு அப்துல்லா துஸ்தரி ரஹமத்துல்லாஹி அலைஹி அவர்களிடத்தில் கேட்ட பொழுது அந்த நேரத்திலே அபூதாவுத் ரஹமத்துல்லா, இது என்ன வழிகேடு, இது என்ன பிதஅத், இது என்ன ஷிர்க்குன்னு நான் சொல்லலை. உடனே தன் நாவை வெளியே நீட்டினார்கள். சஹல் இப்னு அப்துல்லா துஸ்தரி ரஹமத்துல்லா அந்த நாவை முத்தமிட்டார்கள் என்பது வரலாறு சொல்கிறது. அப்போ இத்தகைய அன்பு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது நாம் கொண்டிருந்தால் மாத்திரம்தான் அஹ்லுஸ் சுன்னத் வல் ஜமாத். இத்தகைய அன்பை நம் மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது கொண்டிருந்தால் தான் அவர் சொர்க்கவாசி. இத்தகைய அன்பை யார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது வைத்திருக்கிறார்களோ அவர்கள் தான் இந்த 73 கூட்டத்தில் எந்த ஒரே ஒரு கூட்டம் மட்டும் சொர்க்கவாசி என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடையாளப்படுத்தினார்களோ அந்த ஒரே ஒரு கூட்டம். இந்த ஒரு கூட்டம் தான் நாளைக்கு மறுமையில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய அந்த கொடிக்கு கீழ் இருக்கிற கூட்டம். இந்த ஒரு கூட்டம் தான் நாளை மறுமையிலே மாநபி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கரத்திலே ஹவுதுல் கௌசர் நீரை வாங்கி குடிப்பதற்கு தகுதியான கூட்டம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இது போன்ற இந்த காலகட்டங்களிலே இது போன்ற சுன்னத்துல் ஜமாத் கொள்கை முழக்க மாநாடு நடத்தப்படுவது காலத்தின் கட்டாயம். இதிலே நாம் பேசப்படக்கூடிய தகவல்களை வெறும் செய்திகளாக, காதில் விழுகின்ற செய்திகளாக நீங்கள் கேட்டு சென்று விடாமல் அதை நாம் உள்ளத்தில் கொண்டு செல்ல வேண்டும். மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்தான் நம் உயிர், அவர்கள்தான் நம் இதயம், அவர்கள்தான் ஈமானின் ஒளி என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை உயிருக்கு மேலாக நேசிக்கின்ற, நம் உயிருக்கு மேலாக நேசிக்கின்ற நிர்பாக்கியத்தை நம் எல்லோருக்கும் வழங்குவானாக. பூரண ஈமானை அல்லாஹ் நம் எல்லோருக்கும் வழங்குவானாக. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கனவிலும் நினைவிலும் அடிக்கடி காணும் பாக்கியத்தை நம் எல்லோருக்கும் அல்லாஹ் வழங்குவானாக. நாளை மறுமையிலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மஜ்லிஸிலே நபிக்கு நெருக்கமாக இருக்கும் பாக்கியத்தையும், நபி அவர்களை அடிக்கடி காணும் பாக்கியத்தையும், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு அடிக்கடி உரையாடும் பாக்கியத்தையும் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா நம் அனைவருக்கும் தந்து அருள் புரிவானாக. வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். ஜஸாக்குமுல்லாஹு கைரன் கசீரன் ஃபித்தாரேன். வ ஆஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.